தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் புறவழிச்சாலையில் இரும்பு ஷட்டர் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் முன்னாள் ராணுவ வீரரான பாலகிருஷ்ணன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கேட்டு தொழிற்சாலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. டொனேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க மேல PCR ஆக்ட் போடுவோம், நீ என்ன ஜாதி பேரை சொல்லி திட்டுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கொடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. கொடுக்கலன்னு சொல்லவும் எங்களை இழுத்து போட்டு அடிச்சு தடுக்க வந்த என்னுடைய மச்சானையும் அடிச்சு போட்டு என் கழுத்துல 5 பவுன் செயினை அத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இரு தரப்புக்கும் இடையேயான பேச்சு உரசலாக மாறி இருக்கிறது. இதை அடுத்து நாற்காலியிலிருந்து மோகன் எழுந்ததுதான் தாமதம். கேட்ட பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் மோகனை விசிகவினர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொழிற்சாலை முதல் நடு ரோடு வரை நீண்ட இந்த தாக்குதலை தடுக்க வந்த பாலகிருஷ்ணனின் மகன் சௌந்தரியன் மீது அக்கும்பல்